இன்னும் எதுலலாம் இயரிங் செய்ய சொல்ல போறீங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று எப்போ பாரு இதானி என்ன திட்டாமல் இருந்தால் சரிதான். இந்த பலூனில் தான் இயரிங் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டீங்க, பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பலூன் எடுத்தோடனே வந்துட்டு வேறு டிசைன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ளவர் டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எப்போ பாரு ஃப்ளவர் டைப்பாக, ஆல்ரெடி கிளேலையும் ஃப்ளவர் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு சரி வேறு மாதிரி கொஞ்சம் பார்க்கலாமேன்னு யோசிக்கும் போது பட்டர்ஃப்ளை பண்ணலாமான்னு நினச்சேன். பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த டிசைன் ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பலூனில் உள்ள மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து 2-3 மடியாக மடிச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சி விட்டோன்னா ஒரு பவு டிசைன் வந்துச்சு. ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் நூலை சுற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டோன் செயின் மாதிரி இருந்துச்சு, அதை வந்துட்டு மேலே 2 இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு இதோட விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் தெரியட்டும்னு சொல்லிட்டு நான் செயினையே வந்து டபுளாக வச்சு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே கீழே உள்ள சென்டர் பீஸில் ஒட்டி விட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட இயரிங் பேஸ் வந்து இருந்துச்சு, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு பேக் சைடு அப்படியே ஸ்டிக் பண்ணோன்னா அழகாக இருந்துச்சு. நான் ஒரு டிசைனில் பண்ண போய் அது இந்த லுக்கில் வந்துருந்துச்சு. ஆனால் நான் அந்த டிசைன் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இனி எதில் இயரிங் செய்ய சொல்கிறதுனால சொல்லுங்கள், நம்ம செஞ்சிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு கோட்ஸ் இது தான் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு லைக்கும் அதிகமாக வந்துருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இயரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தால்